இன்றைக்கி யூதா புஸ்தகத்தை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது. இந்த யூதா யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த அந்த குமார், அதாவது கர்த்தருடைய சகோதரனாகிய யூதா. சரிங்களா? அதாவது அந்த யாக்கோபு புஸ்தகத்தை எழுதினது அந்த கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த யூதா புஸ்தகத்தை யாருதுன்னா யோசேப்புக்கு மரியாள் அந்த கர்த்தருடைய சகோதரனாகிய யூதா. சரிங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இவன் தச்சன் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா இவரெல்லாம் இவனுடைய சகோதரர் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போது இந்த யூதா யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரர். சரிங்களா? அது மாதிரி அப்போஸ்தலர் 1:13 கூட நம்ம பார்க்க முடியும். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த மேல் வீட்டில் கூடும்போது அந்த அப்போஸ்தலர் 1:13 நம்ம பார்க்க முடியும். அந்த மேல் வீட்டில் ஏறும்போது அந்த 12 அப்போஸ்தலர்கள் அந்த அப்போஸ்தலர்களெல்லாம் மேல் வீட்டில் ஏறினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா அதில் அந்த யூதா பேர் வரும். சரிங்களா? அப்போஸ்தலர் 1:13 நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலாத்தியர் 1:19 கர்த்தருடைய சகோதரன் யாக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல பவுல் அவரை சந்தித்ததை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். சரிங்களா? கர்த்தருடைய சகோதரனாகிய யூதா. சரிங்களா? அவர் தான் இந்த நிறுவத்தை எழுந்தார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிறுவம். சரிங்களா? முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. முதல் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சவர். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. யாக்கோபுடைய சகோதரன். சரிங்களா? அப்போ யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா அவங்களாம் பார்த்திங்கன்னா மரியாள் யோசேப்புக்கு பிறந்தவர்கள். சரிங்களா? அந்த யாக்கோபு தான் யாக்கோபு புஸ்தகத்தை எழுதினது. இந்த யூதா தான் இந்த யூதா புஸ்தகத்தை கர்த்தருடைய சகோதரனாகிய யூதா. பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும். இப்போ பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான்னு சொல்லி இந்த சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து நம்மை காக்கிறவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ குறிப்பாக 2 குரூப்புக்கு எழுதுகிறாரு. ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நல்லா ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் சில வருடங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்லா விசுவாசத்தில் நல்லா தேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இப்போ தேவனோட நடக்கிறவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னா புதுசாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அழைக்கப்பட்டவர்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அவங்க. சரிங்களா? இப்போ ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும், விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு எழுதுகிறார். சரிங்களா? உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அது வாழ்த்துறாரு. இப்போ அந்த வாழ்த்துதல் மற்றவங்க நம்ம நல்லா ஆசீர்வதிக்கணும், நம்ம வாழ்த்தணும். அதனால் அந்த வாழ்த்துதல் அவர்கள் ஆசீர்வதிக்கும். பாருங்கள், நம்ம சொல்லணும். இப்போ யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் சொல்கிற மாதிரி நம்ம மற்றவங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும். பாருங்கள், மற்றவங்க நல்லா வாழ்த்தணும். அப்போ அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. சொல்கிறார், உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் அன்பும் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் அடுத்த பகுதி. அந்த 3ஆம் வசனம் பின் பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. சரிங்களா? அப்போ அதுதான் இதனுடைய நோக்கமே இதுதான். சரிங்களா? அந்த 3ஆம் வசனம் தான் எதுக்காக இந்த நிறுவத்தை எழுதுகிறாருன்னு சொல்லி எழுதுகிறாரு. 3ஆம் வசனம், அந்த 3ஆம் வசனம் பின் பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய்
கண்டது. ஸோ இந்த இடத்த சொல்கிறாரு, நான் வந்து பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு நினைக்கும்போது நான் வந்து பரிசுத்தவான்களுக்காக ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் வந்து தைரியமாய் போராடணும்னு சொல்லி உங்களுக்கு உணர்த்தது அவசியமாய் கண்டது. இப்போ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பெற்ற ரட்சிப்பை வந்து நம்ம வந்து காத்துக்கொள்ளணும். நம்ம ஒரு நாள் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கிறார். ரட்சித்தவொடனே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட்டாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் அதுக்காக போராடணும். சரிங்களா? நம்ம விசுவாசம் அப்பப்போ சோதிக்கப்படுது. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம போராட்டத்தை சந்திக்கிறோம். அதான் பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு 2 தீமோத்தேயுல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி அதாவது இந்த இடத்துல சொல்கிறாரு. அதான் இந்த இடத்துல எழுதுகிறார். அப்போது நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ளணும், உங்கள் விசுவாசத்துக்காக எப்படி போராடணும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் வந்து எப்படி உங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை தான் வந்து இதில் வந்து எழுதுகிறார். சரிங்களா? அப்போ அதை வந்து நான் உங்களுக்கு அதில் பற்றின சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு விசுவாசம் வருது. ஆனால் நிறைய காரியங்கள் வந்து நம்ம விசுவாசத்தை விட்டு வழி வச்சுக்கிற நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி அதை பண ஆசை உள்ளே வந்தோடனே விசுவாசம் வெளியே போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 1 தீமோத்தேயு சொல்லும்போது சொல்கிறாரு, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள், அதனால் வந்து சிலர் விசுவாசத்தை விட்டு வழிவு போனார்கள் சொல்லுவார். இப்போ கள்ள உபதேசங்கள் உள்ளே வரும்போது, பிசாசின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும்போது, கள்ள உபதேசங்கள் இடம் கொடுக்கும்போது விசுவாசம் வெளியே போகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 தீமோத்தேயு 6 சொல்லும்போது சொல்கிறாரு, நீ வந்து கொள்கையின் விபரீதங்களுக்கு விட்டு விலக. சிலர் அதை பெருசாக எண்ணி விசுவாசத்தை விட்டு வழி போனாங்கன்னு சொல்லப்போ சயின்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகணும், அதை நம்பி நாங்கன்னா விசுவாசம் உள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த விசுவாசத்தை வந்து நம்ம பொண்ணை மாதிரி பாதுகாத்து கொள்ளணும், இந்த பெற்ற ரட்சிப்பை வந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால தான் வந்து இது எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதுகிறார். 4ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாக நுழைந்திருக்கிறார். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி. ஸோ காமனா அப்போது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்படுறோம். அது உண்மை தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அந்த கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக போராட்டுறது அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரேஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ கிரேஸ் டீச்சிங் அப்படின்னா, ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். சரிங்களா? நீ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஏன்னா ஆண்டவர் கிருபை உள்ளவர், மன்னிச்சிருவார், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அதுதான் கிரேஸ் டீச்சிங் அப்படிங்கிறது. சரிங்களா? அது வந்து ஒரு தவறான உபதேசம். சரிங்களா? அப்போது தேவன் நம்ம பாவத்திலேருந்து ரட்சிக்கிறார், ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தில் நம்ம நிலை நிற்கக்கூடாது பாருங்கள். சரிங்களா? அதிலிருந்து நம்ம பரிசுத்தத்தை நோக்கி போகணும். அதுதான் வந்து தேவன் விரும்புகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னு சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா, கூடாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே தான் நம்ம பார்க்கும்போது தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 நான் வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்தில் ஜீவனம் பண்ணி. சரிங்களா? அப்போ கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இச்சையை வெறுத்து நம்ம தேவனை நோக்கி போகணும், தெளிந்த புத்தியர்களாக இருந்து தேவ பக்தியை நோக்கி ஓடணும், பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. சரிங்களா? அப்போது தேவ கிருபையை வந்து நம்ம காமவிகத்துக்கு புரட்டக்கூடாது. விதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், கடைசியில் நான் வந்து அதுக்கான தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது வேதம் அதை தான் சொல்லுது. சரிங்களா? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா ஒரு நாள் வரும், அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார்,
அக்கிரமை செய்கிறக்காரரே எங்களை நான் அறியேன்னு சொல்லிடுவார். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக வந்து ஓடுனோம், ஊழியம் செஞ்சோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செஞ்சோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி அதான் சொல்லுவார். அதனால தான் நீ அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்த, பாவத்தில் இருந்துகிட்டு இருந்த, அப்போ நீ உன்னுடைய ரட்சிப்பை வந்து காத்துக்கொள்ளலை, நீ ஊழியம் செஞ்ச எல்லாம் கரெக்டு தான், நீ உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளி அப்படின்னு சொல்லி அக்கிரமை செய்கிறக்காரன் உனக்கு வந்து பரலோகத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிடுவார். ஸோ அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட உபதேசத்தை கொண்டு வரவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி ரட்சிக்கப்பட்டால் முடிஞ்சு போச்சுன்னு எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். அப்படிப்பட்டவர்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. பரிசுத்தத்தை நோக்கி நம்ம பயணம் செய்யும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்தத்தில் முன்னேறும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதுதான் அந்த எழுதுகிறாரு. அடுத்த பகுதி பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 5ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். ஸோ அதில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அவங்க எப்படி என்னென்ன தவறு செஞ்சு அவங்க விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபுல்லாக வரும். இவங்க இந்த தவறு செஞ்சு வந்து விழுந்துட்டாங்க, இவங்க இந்த தவறு செஞ்சு விழுந்துட்டாங்க, இந்த தவறு செஞ்சு விழுந்துட்டாங்க. அப்போது 20ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே உங்களை வந்து சிறப்படுத்தி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அந்த காரியத்தை தான் சொல்கிறார். சரிங்களா? அப்போ 6ஆம் வசனத்து 5 முதல் 19 வரை பகுதி அந்த எல்லாம் விழுந்து போனவர்களை பற்றி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ பாவம் செஞ்சு அவங்க எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தாங்க, எப்படி பாவிகளாக ஜீவனம் பண்ணாங்க, எவ்வளோ துன்மார்க்கமாக நடந்தாங்க, அவபக்தியாக நடந்தாங்க, அவங்களுக்கு எப்படி என்ன தண்டனை வந்துச்சு, அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்லுவார். அதான். ஆனால் நீங்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை, அந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற வசனத்தில் எழுதுவார். சரிங்களா? 5ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து எகிப்திலேருந்து கொண்டு வந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விசுவாசியாதனால வந்து கானானுக்குள்ளே போக முடியல. பார்த்திங்கன்னா எல்லாம் வனாந்திரத்திலே அழித்தார் அப்படின்னு சொல்கிறார். தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். இந்த 6ஆம் அதிகாரம்னா சொல்கிறாரு, அதாவது விழுந்து போன தேவ தூதர்கள் தங்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் வாசஸ்தலத்தை விட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆரம்பத்தில் வந்து தேவதூதர்கள் மேலே இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வச்சு பார்த்திங்கன்னா ஜனங்கள் வந்து பெருக தொடங்கினாங்க. அப்போ இருக்கிற அந்த மேலே வானத்தில் இருந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவபுத்திரர் உலகத்தில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவளோட வந்து பெண் கொண்டார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா அப்போ அந்த தூதர்களை தேவன் என்ன பண்ணுறாரு, மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிக நாளை கட்டி அந்த காலத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஸோ இந்த தூதர்கள் யார் அப்படின்னா 6ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விழுந்து போன தேவன் வந்து அவளை கட்டி வச்சுருக்கார். இப்போ இந்த தூதர்கள் வந்து அந்த லூசிஃபரும் அவனை சேர்ந்த தூதர்கள் கிடையாது. சரிங்களா? அவங்கள வந்து கட்டி வைக்கல. அப்போது லூசிஃபர் பெருமையை நிமித்தம் தள்ளப்பட்ட லூசிஃபரும் அவனை சேர்ந்த தூதர்கள் கிடையாது. அப்போ அந்த தூதர்கள் தான் இப்போ வந்து பிசாசா சாத்தானா வலுசற்பமாக சுற்றிட்டு இருக்காங்க. அசுத்த ஆவிகளாக இங்கே உலகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க. சரிங்களா? பார்த்தா வேதத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் இன்றி வேறொன்றுக்கும் வரான். ஸோ அந்த திருடன், அந்த சாத்தான், அந்த இப்போ நம்ம வந்து சுற்றிட்டுருக்கு. சரிங்களா? அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியை அடைந்து திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம சோதாம் குமாரை பற்றி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் சோதாம் குமாரா பற்றி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ சோதம் குமாரா பார்த்திங்கன்னா பயங்கரமான விபச்சாரம், வேசித்தனம், ஓரினப்பு சேர்க்கைகள், பயங்கரமான பாவங்கள். ஆண்டவர் வந்து அவளை வானத்திலேருந்து அக்னியை கந்தம் எடுத்து அழித்து போட்டாங்க. இவையெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ விபச்சாரம், வேசித்தனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. எப்படி தேவதூதர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சுருக்கார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகத்தில் மனுஷர்களும் தப்பு பண்ணும்போது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீ ஜாக்கிரதையார் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திருஷ்டாங்கமாக வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். அப்படி போலவே
சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுத்தப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பார்த்திங்கன்னா தங்கள் இஷ்டத்தின்படி நடக்கிறது, அவங்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் வந்து கை கொள்றதில்ல, ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்கிறது. சொல்லுங்களா? அப்போ தான் அந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள் சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம் மிகாவேல். அப்போது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் மோசேயுடைய சரீரத்தை வந்து தேவன் தான் வந்து அடக்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது சிலர் வேடப்பந்திகள் என்ன கருதுனா தேவன் வந்து மிகாவேல் தூதரை வந்து அனுப்புனார், அவர் மரித்த பிறகு அவருடைய தூதரை வந்து அவர் அடக்கம் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல பிசாசு வந்து அந்த மிகாவேல் தேவனுடைய பிரதான தூதனாகிய மிகாவேல் இருந்தே தர்க்கித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏன் அப்படின்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு இஸ்ரவேலரை காப்பாற்றும்படியாக வந்து ஒரு எகிப்தியனை கொன்று போட்டதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மோசே வந்து ஒரு கொலைகாரன். இப்போ யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அவர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டார். அதனால் வந்து அவர் வந்து அப்போ தேவனால் அடக்கம் படுகிற ஒரு காரியம் ஒரு கனமான ஒரு காரியம். அவருடைய அடக்க ஆராதனை வந்து ஒரு மகிமையான ஒரு காரியம் செய்ய ஆண்டவர் வந்து விரும்புகிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா சாத்தான் அதை தடுக்கிறான். சரிங்களா? அப்போ இவர் வந்து ஒரு கொலைகாரன், மோசே வந்து ஒரு கொலைகாரன். பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு மகிமையான அடக்க ஆராதனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சில வேத பண்டிதர்கள் கருதுகிறாங்க. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த இடத்துல மிகாவேல் வந்து இந்த மாதிரி தர்க்கம் பண்ணி பேசும்போது தூஷணமாக குற்றப்படுத்தலை, கர்த்தர் கடிந்து கொள்வாராக. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா ஆளுகையும் எல்லா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ஆண்டவர் தான். சரிங்களா? அப்போ அவர் ஒன்று செய்ய அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்துக்குவாருன்னு சொல்லி விட்டுட்டார்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். ஸோ அதை இஷ்டம் போல் வாழ்கிறது. சரிங்களா? இப்போ மிருக சுபாவம் உடையவர்களாக இருக்காங்க. ஸோ மிருகம் எப்படி ஒன்று தன் இஷ்டத்துக்கு போகணும், யார் எது சொல்லி கேட்காது, தான் மிருகம் சொல்கிறாங்கல்ல. மிருக குணம் பார்த்திங்கன்னா அப்போ தேவனுக்கு அவங்களுக்கு சம்மதமே இருக்காது, இஷ்டத்துக்கு நடக்காது. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். ஸோ அந்த இடத்துல சொல்கிறாரு காயினுடைய வழியில் நடந்து. ஸோ காயின் பார்த்திங்கன்னா ஆபேலை வந்து கொலை செஞ்சுட்டான். பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே கண்டிச்சிருந்தோம், பார்த்திங்கன்னா அவர் போய் கொலை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ 2 பேர் வந்து இதை காணிக்கையை படைத்தாங்க. ஆபேலுடைய காணிக்கை தேவன், அந்த ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கிச்சார். காயினுடைய காரியத்தை வந்து காயினே அவனுடைய படைப்புகளையும் வந்து தேவன் அங்கீகரிக்கல. அதனால் கோவப்பட்டு வந்து காயின் வந்து கொலை செஞ்சதை நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிலேயாம் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, பிலேயாம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இஸ்ரவேல் பாலாக்கு ராஜா வந்து பிலேயாம் கூப்பிட்டு நீ வந்து எனக்காக வந்து இந்த ஜனங்களை சபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்னா பணம் ஆசை. ஸோ பார்த்திங்கன்னா அந்த பாலாக்கு ராஜா பயங்கரமாக பணம் தர அப்படிங்கிறார். அப்படியே பணத்தில் வாரி வழங்குறவனுக்கு என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்காக வந்து பயங்கரமாக, அதனால் வந்து அவருக்கு பேராசை வந்துருச்சு. அதனால் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டாவது எப்படியாவது அந்த இதை பண்ணணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆனால் நடக்கலை. பார்த்திங்கன்னா 4 ப்ராஃபஸி பண்ணுறார். அந்த இடத்துல ப்ராஃபஸி பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறார். அதில் தெரிஞ்சது தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் கடைசியாக வந்து இன்னும் அந்த பணத்து மேலே இருந்த அந்த ஆசை வந்து போகல. சரிங்களா? அந்த பிள்ளையாங்க வந்து பணத்து மேலே இருக்கிற அந்த ஆசை போகல. அதனால் பார்த்து அவர் தான் வந்து ஆலோசனை கொடுக்குறார். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த உங்களோட மோவாப் ஜனங்களை அந்த குமாரத்திகளை வந்து விபச்சாரம் பண்ணுறதுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கொடு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனே அவளை தண்டிச்சிருவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் விபச்சாரம் செஞ்சாங்கன்னா தேவனே அவளை அடிச்சுப்படும். அவர் சொன்ன அந்த ஆலோசனை இவர் தான் ஆலோசனை சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஆலோசனை சொல்லி பார்த்திங்கன்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அநேகமாக பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேலானவர்கள் வந்து மரித்து போனார், ஆண்டவர் அடித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி இருக்காங்க. அதான் சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாக கெட்டு போனார்கள். ஸோ கோரா என்னாகமம்
16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மோசேக்கு அவன் மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தார் வந்து எழும்புறாங்க. சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஷிப்புக்கு எதிராக இருக்கிறது, பாஸ்டருக்கு விரோதமாக எழும்புறது, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புறது, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த தேவன் நியமித்த அந்த அத்தாரிட்டிக்கு, லீடர்ஷிப்புக்கு எதிர்த்து நிற்கிறது. சரிங்களா? அப்போ அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோராவும் அந்த கூட்டத்தார் செய்து பூமி அப்படியே பிளந்து அவள் அப்படியே உயிரோட பாதாளத்தில் போகலாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? இன்றைக்கி இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் இருக்காங்க. அதனால் வந்து சபை ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அப்போ பண ஆசை எதிர்த்து நிற்கிற கூட்டங்கள் பார்த்திங்கன்னா தங்கள் இஷ்டப்படி நடக்கிற தேவனுடைய வசனத்துக்கு எதிராக தங்கள் இஷ்டப்படி நடக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியதில்லை. இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்காங்க. இது வந்து சபை ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருதுகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருதுண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். அந்த இடத்துல சொல்கிறார், கூடையே தான் இருப்பாங்க. சரிங்களா? கூடையே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா கரைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பயம் இல்லாமல், தேவ பயம் அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அப்போ தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு நல்லா திருப்தி பண்ணி எல்லாம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அதில் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறார். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. காற்றினால் அலையுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்று 2 ஜரம் செத்து வேறற்று போன மரங்களும், தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த சொல்கிற 4 காரியத்தை சொல்கிறார். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னா, தண்ணீர் அற்ற மேகங்கள். சரிங்களா? அப்போது மேகம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மழையை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தண்ணீர் இருக்கும், மேகம் இருக்கும், ஆனால் தண்ணீர் இருக்காது. அதான் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, வேரற்று போன மரங்கள். ஸோ வேரே இல்லாமல் மரம் எப்படி இருந்துச்சுன்னா அது பட்டு போயிருக்கு, அதில் வந்து கனி இருக்காது, அவங்களுக்கு கனியே இருக்காது. அதான் 2வது சொல்கிறார். தங்கள் அவமானங்களை நுரைத்தழுகிற அமளியான கடல் அலைகள். ஸோ கடல் அலை என்ன வந்து அப்படி கடல் ஒரு வாட்டி அப்படி உள்ளே வந்துட்டு அப்படி போகும்போது என்ன சேரும் சகதியும் அசுத்தங்களை தான் வந்து கொப்பளிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அமளி உண்டாக்குகிற, எப்பவுமே பிரச்சனை பண்ணுகிறவர்களாக ப்ராப்ளமேட்டஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மார்க்கம் தம்பி அழைக்கிற நட்சத்திரங்களுமாக இருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா விழுந்து போன தேவ தூதர்கள் அவங்க வந்து தங்கள் வாசஸ்தலத்தை வந்து விட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா தான் இப்போ அலைஞ்சிட்ருக்காங்க. இப்போது அந்த மாதிரியாக இருக்காங்க. ஸோ சரியான மார்க்கத்தை வந்து அறியாதபடி நாங்கள் இஷ்டப்படி அலைந்து திரிகிறவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. காரில்னால் நரகந்தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு வந்து நரகந்தான் முடிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வந்து பரலோகத்தில் வந்து அங்கே இருள் கிடையாது, அன்று என்றைக்குமே வெளிச்சம், அந்த தேவனிடத்துலேருந்து வருகிற அந்த ஒளி இருக்கும். ஆனால் இவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நரகந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதாமுக்கும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஸோ ஏனோக்கும் சொல்கிறார். ஏனோக்கு வந்து தான் இருந்த காலத்தில் ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருக்கார், இந்த மாதிரி வந்து அவபக்தியாக நடந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு வரும். அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கு தேவன் வந்து மத்தியாகத்தில் வந்து கடைசி காலத்தில் வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருவார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஏனோக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். 16ஆம் வசனம் பாருங்கள். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துளி செய்வார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுபாவத்தை பற்றி சொல்கிறார். முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? முறுமுறுக்கிறவங்களாக இருப்பாங்க, முறையிடுகிறவர்களாக இருப்பாங்க, இப்போ பார்த்துமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இச்சையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ பார்த்தா இந்த மாம்சம் என்ன கேட்குதோ அப்படியே பண்ணிடுறாரு. சரிங்களா? அப்போ மாம்சம் ரொம்ப இச்சிக்கும் பாருங்கள், அதைப்படி நடக்கிறவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், பெருமையானவர்களை பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தற்பொழுவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அவர்களை வந்து புகழப்பண்ணும் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வந்து முகஸ்துதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்தில் தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி
நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள் ஜென்ம சுபாவம் ஆவி இல்லாதவர்களும் ஆமை. சொல்கிறது பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காங்க, கடைசி காலத்தில் தங்கள் இஷ்டப்படி நடக்கிற துன்மார்க்கர் வருவாங்க அப்படின்னு. அதனால் வந்து நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து விலகிருங்க, உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் எபேசின் மூப்பர்களுக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் போன பின்பு தப்ப விடாத மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னும் 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் கூடிய காலங்கள் வரும், ஜனங்கள் வந்து தற்பிரியாக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, அல்லது சுபாவ அன்பில்லாத சொல்லி நிறையா காரியத்தை சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து வந்து சொல்கிறார், இவங்க பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்கள், இவங்களுக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? தங்கள் இஷ்டத்தைப்படி பிரிந்து போகிறவர்களாக இருப்பாங்க. ஜென்ம சுபாவம், ஜென்ம சுபாவம் அதான் இடத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரியைகள்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தின் கிரியைகளாக உடையவர்களாக இருப்பாங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொறாமை, எரிச்சல் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஜென்ம சுபாவம் அவங்க தேவனோடு இருந்திருந்தால் தேவ சுபாவம் உள்ளவர், அதுக்கே வந்து இடம் கொடுக்கறதில்லை, தங்கள் இஷ்டத்தின்படி நடக்கிறது. ஆவி இல்லாதவர்களும் ஆவியானவரோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறது. சரிங்களா? அதான் சொல்கிறார், இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த 5ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த 20ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் தான் அடுத்த பகுதி, கடைசி பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. இதுதான் முக்கியமான வசனங்கள். சரிங்களா? 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியமான வசனங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த 2 வசனம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது இவங்கெல்லாம் வந்து விழுந்து போயிட்டாங்க. அப்போது நீங்கள் உங்களை வந்து உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்து எழுதுகிறார். இந்த 2 வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இது எல்லாமே முக்கியமான வசனம், இந்த 2 முக்கியமான வசனம். நீங்கள் அதாவது உங்கள் ரட்சிப்பை எப்படி நீங்கள் வந்து காத்துக்கொள்கிறது, உங்கள் தேவனோடு உள்ள இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் வந்து எப்படி காத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த 2 வசனத்தில் எழுதுகிறார். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்களோ பிரியமான 3 காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. சரிங்களா? நம்ம விசுவாசம் தான் அடிக்கடி நம்ம ஆட்டம் ஆடுறோம். சரிங்களா? இப்போ நம்ம விசுவாசத்தில் நம்ம வந்து வளரணும், விசுவாசத்தில் நம்ம வேரூன்றி நிற்கணும், விசுவாசத்தில் பலப்படணும். விசுவாசத்தில் வந்து பலப்படுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ விசுவாசத்தில் எப்போ பலப்படணும் அப்படின்னா வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். சரிங்களா? அப்போ மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஏதாவது பிரச்சனை வரும். அதனால தான் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள், சபை போதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ண வேதத்தை வாசி, ஜெபம் பண்ண வேதத்தை வாசி, ஜெபம் பண்ண வேதத்தை வாசி, வேதத்தை தியானி, வேதத்தை ஆராய்ச்சி இதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக நம்ம காதுகளில் படுகிற இந்த வார்த்தைகள் தான். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்கிற வசனத்தை நல்லா வாசிக்கும் போது நம்ம விசுவாசம் வந்து வளரும் பாருங்கள், நம்ம விசுவாசம் உறுதிப்படும். சரிங்களா? அதான் சொல்கிறார். நல்லா வசனத்தில் படிக்க தான் நம்ம வந்து வேதத்தில் இருக்கிற நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட முடியுமாங்க. பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி. சரிங்களா? பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படிங்கிறது பரிசுத்தாவின் நமக்கு ஜெபத்தில் உதவி செய்கிறார். சரிங்களா? அப்போ பரிசுத்தாவில் நிரம்பி நம்ம ஜெபம் பண்ணுறது. சரிங்களா? பரிசுத்தாவில் நிரம்பி நம்ம அந்நிய பாஷை பேசலாம். நம்ம எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனைனாலும் நியாயப்பாட்டுகளும் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைனாலும் ஞானப்பாட்டுகளாலும் பாடி பாடுங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். அதே மாதிரி எபேசியர் 6:18 போனால் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது, நீங்கள் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது தான் பரிசுத்தாவிகளை நடத்த முடியும். சரிங்களா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவில் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் வந்து ஈஸியாக அழித்து போடலாம். சரிங்களா? அதான் சொல்லுங்கள், பரிசுத்தாவிகளுக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த 3ஆவது காரியத்தை சொல்கிறாரு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானவர். இந்த 3 காரியத்தை சொல்கிறார். சரிங்களா?
விசுவாசத்தில் வந்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதான் தேவனுடைய அன்பில் எப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா, தேவனோட ஒருத்தரோட நம்ம ஃபெலோஷிப் வைக்கணும், அன்பு செலுத்தணும் அப்படின்னா அவங்களோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி விஷயங்களா இப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் என்னை நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திராவிட்டால் அவங்களால் வந்து கனி கொடுக்க முடியாது. இப்போது தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும். தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ப்ரேயரில், ஜெபத்தில், வேதத்தில் நம்ம வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்க முடியும். அப்போ தான் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அதுக்கு நம்ம சேவை கொடுக்கணும். அப்போ நம்ம அவரை பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அவர் கீழ்ப்படுகிறது, அவர் அன்பு செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபெலோஷிப் ஆண்டவரோட நம்ம வச்சுருக்கிற அந்த உறவில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து, பிதாவும் இயேசு கிறிஸ்துவும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார், பல மணி நேரம் போய் பிதாவோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணார் பாருங்கள். அதுதான் அவருடைய ரகசியம். பார்த்திங்கன்னா அதான் பிதாவை நான் சொல்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள், இதுதான் பெரிய ரகசியம் பாருங்கள். அப்போ அப்படியா நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் பாருங்கள். சொல்லுங்கள், இந்த 3 காரியம் தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். சரிங்களா? அந்த ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து நிலை நின்றலாம். சரிங்களா? நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும், நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும், பரிசுத்த வாழ்க்கையை நம்ம ஓட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடித்து பரலோகத்துக்கு போயிடலாம் பாருங்கள். அதான் சொல்கிறார், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஸோ இதெல்லாம் செய்யும்போது தேவனுடைய இரக்கம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ தேவனுடைய இரக்கம் நமக்கு வந்து பரலோகத்தை அளிக்கிறதா இருக்குது. சரிங்களா? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்ட, சிலரை அக்னியிலிருந்து இழுத்துட்டு பயத்தோடு ரசித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். சொல்கிறாரு வந்து, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்படி நீங்கள் வந்து சிலருக்கு இரக்கம் பாரு. சிலர் பார்த்தீங்கன்னா பாவ வழியில் போயிட்டுருப்பாங்க, ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் பாவ வழியில் போயிட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. ரசிக்கப்பட்டவங்க ஒருவேளை பாவத்துக்குள்ளே போயிருந்தாங்க, அவங்கள வந்து நீங்கள் வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க. அவங்களுக்கு எதில் குறையாக இருக்காங்களோ வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்போது வந்து ஒரு நரகத்துக்கு போயிட்டுருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக திருப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பயத்தோடு ரசித்து அவங்கள இழுத்து விடுங்க. நீங்கள் அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஜெபம் பண்ணுங்கள், அவங்களுக்காக உபதேசத்தை சொல்லுங்கள், அவளை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வைத்து பாவத்தை வேர்த்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த 2 வசனம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாக்கு பண்ணுறார் பாருங்கள். 24ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றா நிறுத்த வல்லமை உள்ளவரும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் இடத்துல வாக்கு பண்ணுறாருப்போ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுதான் வேதத்தில் பார்க்குறோம். பிதாவானவர் நமக்கு பரலோகத்தை ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம லோக்கால பார்க்குறோம். சரிங்களா? வலுவாதபடி நம்மை காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றா நிறுத்த வல்லமை உள்ளவர். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தேவனுடைய கண்ணெல்லாம் நம்ம ஆத்மா எப்படியா ரசிக்கப்பட்டணும். சரிங்களா? சிலதெல்லாம் ஜெபம் டக்கு டக்குன்னு ஏன் கிடைக்கல அப்படின்னா, அதெல்லாம் கிடைச்சா ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன்னு சொல்லி. அதனால தான் ஆண்டவர் சிலதெல்லாம் வந்து பொறுத்து பார்த்து லேட்டாக தர்றார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் அப்பப்போ நமக்கு என்ன தேவையோ அதை தருகிறார். தேவன் போதுமானவராக இருக்கார். நமக்கு என்ன தேவையோ நம்ம தேவையை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம எல்லாத்தையும் விட நம்ம ஆத்மா தான் முக்கியம். சரிங்களா? இப்போ எல்லாமே கிடைச்சா ஆத்மா சேதமாச்சுன்னா அதில் வந்து ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ அதான் சொல்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல நிறைய வாக்கு பண்ணியிருக்கார் பாருங்கள். அதில் ஒரு வாக்கு பாருங்கள், வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய மாசற்றவ நிறுத்த வல்லமை உள்ள தேவன் சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இப்படி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல வாக்கு பண்ணுறாருப்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காப்பான்னு சொல்லி சொல்கிறார். இந்த உலகத்தின் முடிவு தான் சகல நாட்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். ஏன் கூட இருக்காருன்னா நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மை காக்கும்படியாக, நம்மை தப்புவிக்கும்படியாக ஆண்டவர் கூடவே இருக்காது. தெரியும் நம்ம தனியாக விட்டால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தெரியும். வேதத்தில் பார்க்குறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிற நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சொல்லுங்கள், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் பாருங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எபிரேயரில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதானவங்க எல்லா விதத்திலும் சொல்லிட்டு நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். தேவன் நம்ம கூட, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பரிசுத்தாவினர் கூட இருக்கிறார், நமக்கு பலவீனங்களை எனக்கு உதவி செய்கிறார், நமக்கு துணை நிற்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை வச்சு தேவன் நம்மளை காக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம பணிவிடை ஆவிகளை கொடுத்து அவங்களும் நம்மை காக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேவன் அவ்வளவா
நம்ம பட்சத்தில் நிற்கிறார். சரிங்களா? இப்படியாக நம்ம பரலோகத்தில் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நம்ம வெற்றிகரமாக முடித்து, எப்படி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாரோ அப்படியே நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம பட்சத்தில் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. தேவன் நம்முடைய பரலோகமே நம்ம சைடு இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகி நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுதும் எப்பொழுதும், அப்போ தேவனுக்கு எல்லா மகிமையும் வல்லமையும் அதிகாரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்த்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விசுவாசத்துக்காக உங்கள் ரட்சிப்புக்காக வந்து நீங்கள் முடியாத வந்து நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கிருபையை வந்து காம விகாரத்துக்காக போராட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, விழுந்து போனவர்கள், ஆதிமேன்மையை விழுந்து போன தேவ தூதர்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காயினை பற்றி சொல்கிறாரு, பிழையாம் பற்றி சொல்கிறாரு, கோராவை பற்றி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை வந்து காத்துக்கொள்ளாமல் வந்து இவங்கெல்லாம் வந்து விழுந்து போயிட்டாங்க. நீங்களோ வந்து இவங்கெல்லாம் வந்து முறுமுறுக்கிறவர்கள், இச்சையின்படி செய்கிறவர்கள், பிரிந்து போகிறவர்கள், ஜென்ம சுபாவத்தார், ஆவி இல்லாதவர்கள், இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்து விழுந்து போயிட்டாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா 3 காரியத்தை சொல்கிறார். நீங்களும் வந்து விசுவாசத்து மேலே உங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். எப்படியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரட்சிப்பை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருவீங்க. உங்கள் விசுவாசத்தை வந்து வெற்றிகரமாக காத்துக்கொள்வீங்க. உங்கள் ஓட்டத்தை வந்து வெற்றிகரமாக முடிப்பீங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். பிதாவானவர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவங்க நிறுத்துவேன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, விசுவாசத்துக்காக தைரியமாக போராட கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எவ்வளோ திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறேன். நாங்கள் அப்படியாக போய் விபச்சாரத்தில், வேசித்தனத்திலையும், பாவத்திலையும், பண ஆசையிலும் விழுந்து போகாதபடி கர்த்தர் காத்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதி பண்ணி கொண்டு பரிசுத்தாகிகள் ஜெபமணி அன்பிலே, தேவனுடைய அன்பிலே காத்துக்குள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். வலுவாதபடி காப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க. அப்படியாக நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பழுகி பலன் தரட்டும் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்குற ஒருவர் கூட விழுந்து போகக்கூடாது ஆண்டவரே. தங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி தங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ, என்ன கொடுத்துருக்கா அதை வெற்றிகரமாக முடித்து எல்லாம் முடிந்ததை சொல்லி நீங்கள் வெற்றிகரமாக ஓட்டத்தை முடித்தது போல், பவுல் தன் ஓட்டத்தை முடித்தது போல் ஏசப்பா தங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து ஏசப்பா நீர்களை சமூகத்தில் மகிழ்ச்சியோடு நிறுத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட யாராவது ஆண்டவர் விட்டு தூரம் போயிருந்த அவங்களை கர்த்தர் இழுத்து கொண்டு வர வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாம் மாத்திரமை விட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கணும். இந்த நாம் மாத்திரமை படட்டும். துதிகனமையும் அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தை எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.